இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க இங்கே வாங்க, கஞ்சி சாப்பிட்டீங்கல்ல, கஞ்சி எப்படி இருந்தது சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுக்கணும். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அரிசி வந்து ஒரு மாதிரி கருகிரும். நார்மலாக நம்ம அரிசி வறுக்கும்போது அரிசி பொரியும்ல, அது மாதிரியே தான் இந்த கருப்பு கவுனி அரிசியுமேவும் பொரிஞ்சு வரும். ஒரு மாதிரி வெள்ளை கலரில் மாறி வரும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது பாருங்கள், அப்படியே பொரிஞ்சு வரும். வெடிக்கும் போது அந்த மாதிரி வெள்ளை கலரில் வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே தெரியும், ஓரளவுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டே அரிசியை கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எல்லாமே காய வச்சு வறுத்தாலும் சரிதான். நான் வந்து ஃபஸ்ட்டே கழுவலை, அதனால் வறுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி அந்த தண்ணியை வந்து நான் கீழே வடித்து விட்ருவேன். வடித்து விட்டுட்டு இந்த அரிசியை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். அரிசியை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நாம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நான் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வடித்து ஜாரில் போட்டேன் பாருங்கள். எங்கள் பாப்பாவும் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப பவுடராக எடுக்காமல் ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு எடுத்தால் போதும். கொஞ்சம் குருணையாக இருந்தால் தான் கஞ்சிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ அரைச்சிருக்கிற பதத்தில் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. போதுமா? நாம் அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசி மாவை குக்கரில் போட்டுக்கலாம். நான் குக்கரில் தான் இன்றைக்கி கஞ்சி வந்து ரெடி பண்ண போகிறேன். அரிசி மாவு எல்லாத்தையுமே குக்கருக்குள்ளே போட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 5லேருந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றலாம். அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இப்போது 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்களும் நல்லா சேர்த்து மாவை நல்லா கலக்கி விடுங்க. அரிசி மாவு அடியில் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியில் கரைச்சி விட்ருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. கவுனி கஞ்சி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி சாப்பாட்டில் கவுனி அரிசி வந்து சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு கூடையவும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் எதுவும் மாவு தங்கி இருக்காமல் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நாம் குக்கர் மூடி வச்சு மூடி வேக வைக்கலாம். நான் நல்லா தாராளமாக 5லேருந்து 6 அளவுக்கு விசில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். குக்கர்லேருந்து ஏர்லாம் வெளில போகிறதுக்குள்ளே நாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய பல்லாரியை நான் இப்போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை பொரியவும் அந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்குங்க.
வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போது வெங்காயம் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். நான் இப்போ தான் போட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் காரம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் சரிதான், சேர்த்துக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போது குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஏர்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போது வெந்திருக்கிற கஞ்சியை நாம் ஒரு கரண்டி போட்டு அடி ஒட்ட நல்லா கிண்டி விடுங்க. ஏதாவது அடியில் பிடிச்சிருக்கா இல்லை குட்டி குட்டியாக ஏதாவது இருக்கான்னு பார்த்து நல்லா கிண்டி மசிச்சு விடுங்க. தண்ணி சேர்க்கனா கூட லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாம். கஞ்சி கூடவே வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கஞ்சி எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ கட்டியாக விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ வெங்காயம் வதக்கின பாத்திரத்துலேயே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த தண்ணியை இப்போ இந்த கஞ்சியோட சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றியே எனக்கு கஞ்சி இவ்வளோ கட்டியாக வந்திருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், தாராளமாகவே தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சிக்கு வேக வைக்கலாம் அரிசியை. அரிசியோட குவாலிட்டியை பொறுத்தேவும் தண்ணி தேவைப்படும். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி வேகிறதுக்கு தாராளமாக தண்ணி தேவைப்படும். இப்போவே நான் 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்துருந்துருக்கேன். சேர்த்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதிக்க விட்டுருங்க. எனக்கு கஞ்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த பதத்தில் நான் கஞ்சியை ரெடி பண்ணியிருக்கிறேன். லைட்டாக ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், கஞ்சி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, இப்போது கவுனி கஞ்சி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.